ஆனால் இது மாதிரி அலட்சியமாக மருத்துவம் பண்ணுறதோட விளைவாக இது 8 பேர் இறந்துருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்திராணி என்றவங்க கடைசியாக செத்துருக்காங்க சார். அவங்களோட மகன் ஸ்ரீராமே வந்து 8 பேரோட இறப்புக்கு காரணமே இந்த மருத்துவமனை தான் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் இவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஆமாம் சார், ஆக்சிடென்ட்டுக்கும் அலட்சியத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல சார். இப்போ அந்த மருத்துவமனை பண்ணது அலட்சியம் தானே, அந்த ஒரு கருவியை முறையாக சுத்தம் பண்ணி பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ டாக்டர்னா அவர் தப்பு செய்யட்டார், போய் கேள்வி கேட்ட ஸ்ரீராம்னா தப்பு செய்வான். இந்த மனப்போக்கு எங்கே இருந்துச்சு போலீஸுக்கு? என்ன ஏதுன்னு உள்ள புது விசாரிச்சிருக்கணும்ல. ஆமாம், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இஷ்யூகள் வந்து வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? அதான் நான் சொன்னது யதார்த்தம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிறப்பு நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழேந்தன் அவர்கள். வணக்கங்க சார். இந்த உலகத்திலே வந்து இந்த ஜாதி மதம் பார்க்காம போகிற ஒரு 2 இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று மருத்துவமனை சார். அந்த மருத்துவமனைக்கு போய் ஒரு 8 பேர் அநியாயமாக இறந்துருக்காங்க. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடந்திருக்கு சார். பல்வலி அப்படின்னு சொல்லி பல் சிகிச்சைக்கு போயிருக்காங்க ஒரு 8 பேர். அங்கே வந்து ஒரு தவறான ஒரு சிகிச்சை, அப்புறம் அங்கே யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் சுத்தம் இல்லாமல் இருந்ததுனால ஒரு 8 பேர் மரணிச்சிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் தான் இப்போ இன்னைக்கு வந்து வாணியம்பாடியும் சரி தமிழ்நாடு முழுக்கும் சரி சார் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கடவுளுக்கு நிகரானவர் மருத்துவர்கள். அப்படிப்பட்ட புனிதமான துறையை செய்கிறவங்களுக்கு நம்ம முதற்க நன்றியும் தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப மனிதனுடைய இறப்பு விகிதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இறப்பு வயசு சராசரி அதான் ஒரு 60 அப்படி இருக்கும். 37. ஓ, இன்னைக்கு 2024 ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 70. ஓகே, ஆவரேஜ் 62லேருந்து 70. ஓகே சார். அப்போ மருத்துவத்துறை எவ்வளோ வளர்ந்துருக்கு, செம்ம வளர்ச்சி. அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு காலரா வந்து 1000 பேர் 2000 பேர் செத்துருக்காங்க. சாதாரண ஜுரம் சளி ஜுரத்தில் செத்துருக்காங்க. ஓகே, போலியோவே இல்லை நம்ம நாட்டில். ஆமாம் சார், போலியோ அட்டாக்கே இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அம்மையில் அவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க. அதாவது தட்டாமை கூட சொல்லலாம். ஆமாம், எட்வர்டு ஜென்னர் தான் முதல்ல அம்மைக்கு மருந்து கண்டுபிடிச்சவர். எட்வர்டு ஜென்னர். ஓகே, கண்ணுக்குட்டிக்குள்ள கண்ணுக்குட்டி மாடு, பசுமாடு. அந்த பசுமாடு கறக்கிற பெண்களுக்கு அம்மை நோய் பாதிக்கலை. அதை அவர் மைண்டில் ஏற்றுறாரு. ஏன் இந்த பெண்களை மட்டும் பாதிக்கலைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாக்க, பல மாடுகளை அடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. இல்லை, மருந்து கண்டுபிடிக்க முடியல. பல கண்ணுக்குட்டிகளை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு, கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக கண்டுபிடிச்சாரு, கண்ணுக்குட்டி போய் அது தாய் மாட்டில் சப்புதில் பால் கறதுக்கு முன்னாடி சுரப்புடுதல்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த சப்புக்குள்ள ஒரு கோழை மாரி உருவாகும். அந்த கோழையும் அந்த காம்பில் பட்டோன்னா அங்கே தான் மருந்து எடுத்தார். கண்ணுக்குட்டியின் எச்சில் அம்மைக்கு நோயாக கண்டுபிடிக்கப்பட்டது. எட்வர்டு ஜென்னர் அவர் தான் அம்மை நோயை கண்டுபிடிச்சி, அம்மை நோய்க்கு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டு அம்மை நோய் தான் செத்துருவோம். இன்றைக்கெல்லாம் அம்மை நோயே நம்மள்கிட்ட இல்லை, சாதாரண டிசீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறேன். ஹார்ட் அட்டாக்ல எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இன்னைக்கு ஃபேஸ் மேக்கர் ப்ரைவேட்டாகவே ஒரு பிளாஸ்டிக்காகவே உள்ளே வைக்க முடியுது. ஃபேஸ் மேக்கர் வைக்க முடியுது, ஸ்டண்ட் வைக்க முடியுது, ஆஞ்சியோ பண்ண முடியுது, என்னென்ன இருக்குது. எல்லாரும் கிட்னி ஃபெயிலியராக டயாலிசிஸ் பண்ணிக்கோ, கிட்னியை மாற்றி வச்சுக்கோ, லிவராக மாற்றி வை, எல்லாம் கண்ணு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாமல் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இன்னைக்கு கண்ணுக்கு கண்ணாடி இருக்குது, எல்லாம் தலைமயிர் நடுறாங்க தம்பி பழுக்க தலைக்கு. அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்துருக்கு. இவ்வளோ வளர்ந்த மருத்துவத்தில் சில மருத்துவர்கள் தவறாக சிகிச்சை செய்கிறதுல ஒட்டுமொத்த நம்ம துறையை ப்ளேம் பண்ண முடியாது. அது ரொம்ப உயர்வானது. ஆனால் இது மாதிரி அலட்சியமாக மருத்துவம் பண்ணுறதோட விளைவாக இந்த 8 பேர் இறந்துருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. 8 பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக்கிறேன். அந்த 8 பேரோட பேர் பார்த்திங்கன்னா, வரதன், சத்யா, இளங்கோவன், அனிதா, நர்மதா, ஷகிதாபாத். இந்த 8 பேர். இதில் கடைசியாக இறந்தது தான் இந்திராணி. ஆமாம் சார். இந்திராணியோட மகன் தான் ஸ்ரீராம். அவர் தான் இந்த குரல் கொடுக்குறாரு. இது வைத்தியம் பண்ண போன பிறகு தான் எங்கள் அம்மா செத்துச்சு, சம்திங் ராங். உள்ள ஒரு 6 மாதம் 2023-24 ஒரு பிட்வீன் 6 மந்த்துக்குள்ளே இவ்வளோ இறப்பு நடந்திருக்கு. கண்டிப்பாக இது தப்பு, நிச்சயமாக இது தப்பு. என்ன பண்ணியிருக்குன்னா, நியூரோமெலிடோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா அதுதான் இதில் இது பண்ணியிருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியோஸ்டியல் அப்படின்ற பெரியோஸ்டியல் லிஃப்ட்டுங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் மூலயமா பல்லில் பட்டு அது அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி
பிரெயின் பாதிச்சு அவங்க இறந்துருக்காங்கன்னு இப்போ ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க. சிஎம்சி மருத்துவமனையும் அதே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஆமா. வேலூர் அரசு மருத்துவமனையும் இதே கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரே துறையில் இன்னொருத்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ண உள்ள நம்ம இந்த டாக்டர் என்ன சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அறிவு ஆகிறது பல் மருத்துவமனை, மருத்துவர் பேர் அறிவரசன். நம்ம அவரை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரங்களில் இந்த ஏரியா ஃபுல்லாக பரவி இருந்தது, 2023 and 24 அந்த ஒரு காலம் அந்த டிசீஸ் பரவி இருந்தது, அதனால் அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அப்படி இருந்தால் ஐசிஎம்ஆரும் வேலூர் சிஎம்சியும் வேலூர் அரசு மருத்துவமனை அதை கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாங்க, அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு, நான் அவங்க பண்ணலையே. இவரை தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கிளினிக் சாத்தியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் என் மேலே உள்ள வேகத்தில் சொல்கிறாங்க, அது இதெல்லாம் சொல்கிறாரு. எதுவாயினும் பல் எடுக்கிறதுல நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு கரெக்டாக. ஆமாம் சார். சர்வசாரமாக எடுக்கிறாங்க. பல் எடுக்கிறதுல எவ்வளோ டேஞ்சர் இருக்குது தெரியுமா? பல்ல எடுக்க மாட்டாங்க. நான் இப்போ எத்தனை வயசு எனக்கு 5 11 ஒரு எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பூச்சிப்பல் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு சரியாக பல்லெல்லாம் க்ளீன் பண்ணாமல் எனக்கு ஒரு கடாவை பல் எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், பல்ல எடுத்துருக்கக்கூடாது. பல் போயிட்டா சொல் போயிடும். ஓகே ஓகே. பல் போயிட்டா சொல் போயிடும், அவ்வளவுதான். பல்ல எடுத்துருக்கக்கூடாது. அதை வச்சு அதை காப்பாற்றுறதுக்கான வழிகளை தான் நான் செஞ்சுருக்கணும். ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியலை. அதாவது பல்வலி வந்து ரொம்ப கொடுமையானது. நீங்கள் போய் ரயிலில் தலையை வச்சவங்களாம் இருக்காங்க பல்வலி தாங்க முடியாமல். அந்தளவுக்கு வலி, உயிர் நாடியே போயிடும். மேப்பல் எடுத்து நிறைய பேர் பிரெயின் சிக்காய் எங்கள் ஊரில் என்னுடைய கிராமத்தில் இருந்திருக்காங்க. வேறு எதில் பல்லு எடுத்தாங்க செத்துட்டாங்க. அது பிரெயின் சிக்கானிச்சா இல்லை இந்த மாதிரி வைரஸாலாம் எனக்கு தெரியாது. அவங்க கடைசியாக சொன்ன ரீசன் பல்லு எடுத்தாங்க செத்துட்டாங்க. அதான் சார், இப்போ வந்து ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. இந்த நியூரோமெலியோடோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா பாதிக்கப்பட்டு அந்த 8 பேர் இறந்துருக்காங்க. இந்த 8 பேர், அது கிட்டத்தட்ட 10 பேர் வந்து அந்த அறிவுன்ற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்திருக்காங்க பல்வலிக்காக. அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு கருவி வந்து சுத்தமாக இல்லை. அந்த சுத்தம் இல்லாத காரணம் தான் அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அந்த ஒரு கருவி யூஸ் பண்ணதுனால அந்த 8 பேருக்கும் வந்து மூளையில் வந்து இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு, இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்திராணி என்றதான் கடைசியாக செத்துருக்காங்க சார். அவங்களோட மகன் ஸ்ரீராமே வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மாவோட இறப்புக்கு, அந்த 8 பேரோட இறப்புக்கு காரணமே இந்த மருத்துவமனை தான் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் இவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ அவருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் என்ன வந்து 2 வாட்டி அரெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வேலை போச்சு, இப்போ யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கேஸுக்கு போலீஸும் உடனடியாக இருந்திருக்கா? இருந்திருக்கும்ல. டாக்டரு நல்லா பணக்காரராக இருந்திருப்பாரு, இருந்திருக்கும்ல. இதில் என்ன போய் ஒழுங்கு முறை ஒன்று. ஓ, அதாவது எனக்கு ரொம்ப கோபமாக வருதுங்க. நான் எவ்வளவு தான் போலீஸுக்கு நான் சப்போர்ட்டாக பேசினாலும் நியாயமாக செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிடணும்ல. ஆமாம். அன்றைக்கே அது மருத்துவமனை பூந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும்ல. அதை பண்ணலைல்ல. அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரில் டிஎம்ஓலாம் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பம் என்ன பண்ணுறாங்க, எத்தனை கிளினிக் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? நீ தனியாரே கிளினிக் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதே ட்ரக் இன்ஸ்பெக்டர் டிஐக்கில் தானே வர்றீங்க நீங்கள். அப்போ இதே மாதிரி விஷயம் ஒரு அரசு மருத்துவமனை நடந்திருந்தா விட்டுருப்பாங்களா? நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தவறாக போயிடுது, தவறாகவே போயிட்டோம். அந்த மருத்துவமனை போய் நீ கத்தியால் குத்துவியா? சொல்லுங்க. முடியாது சார், அது தப்பு தானே. தப்பு தானே. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? தப்பாகவே போயிருக்கட்டும், குத்திருவேன். நான் ஒரு வக்கீல் கேஸ் நடத்துகிறேன், கேஸ் தோத்து போயிடுது வந்து வெட்டி கொண்டுருவேன். நீ கொள்ளக்கூடாது. நான் மட்டுமா தோத்ததுக்கு காரணம்? நீதிபதி சரியாக தீர்ப்பு கொடுக்கல, உன் கேஸ் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு, எப்படி வருமா இருக்கலாம்ல. அதுமாரி ஒரு பேஷண்ட் நான் வைத்தியம் பண்ணுறேன், அந்த டாக்டர் ஒரு 100 பேஷண்ட்டை காப்பாற்றிருக்க மாட்டாரா? எனக்கு அது நியாயமே புரியல. போலீஸில் ஒரு போலீஸ் 2 போலீஸ் தப்பாக இருக்காங்க தான், அதுக்காக ஒரு சிஸ்டமே தப்பு சொல்ல முடியுமா? ஆனால் மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேஸ் அப்போவே மக்கள் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இது அப்போயும் ஒழுங்காக விசாரிச்சிருக்கணும். இந்த போராட்டத்துக்கு மக்கள் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க? ஏன் ஸ்ரீராம் மட்டும்தான் இந்த இப்போ போராடணுமா? பாக்கி ஒரு 500 பேர் வந்திருக்கணும்ல, எதுன்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் ஒரு லாரிக்கார ஆக்சிடென்ட் பண்ணிட்டா ஊர் கூட அடிக்க தெரியுது அவனை, பாவம். காரணம் எதிர்த்து கேட்க முடியாதுங்கிறத அடிக்குது. ஆக்சிடென்ட் தானே பண்ணிட்டான், வேணும்னா கொலையை பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் இஸ் ஹேப்பன்டு நம்ம நாட்டில். இந்த டிராஃபிக்கில் நடக்காமல் என்ன செய்யும்? நடந்து போச்சு, அதுக்காக ஊர் கூட அடிக்கிறது. ஆமாம் சார், ஆக்சிடென்ட்டுக்கும் அலட்சியத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ அந்த மருத்துவமனை பண்ணது அலட்சியம் தானே. அந்த ஒரு கருவியை முறையாக சுத்தம் பண்ணி பயன்படுத்தியிருந்தா. அதுதான் நானும் சொல்கிறேன். ஆக்சிடென்ட் பண்ணவங்களை கண்டிக்க முடிஞ்சது உங்களால், ஏன் அந்த டாக்டரை போய் கண்டிக்க தெரியல உங்களுக்கு? அது ஏன் சார், எதனால? அதான் அந்த அதிகாரம். பாதி பணம், பயம். டாக்டருக்கு பணம் வச்சுருப்பான், பயப்படுவீங்க. லாரி டிரைவர் அப்படி செய்ய முடியாதுல்ல, பாவம் தானே. இப்போ கேட்க ஆள் இல்லைன்னு அடிக்கிறது. அப்போ இங்கே சாமானியர்கள் பாதிக்கப்பட்டால் வந்து பணம் இருந்தால் அவங்களுக்கு தான் நீதி கிடைக்காது. நீதி கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அது நீதிமன்றம் இப்போ நீதி கிடைச்சிட்டுல, விசாரிச்சுட்டு இருக்காங்க சார், விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீதி கிடைக்காதுன்னு இல்லை. பட்
அங்கே அதை சொல்கிறீங்க, அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்குது. நல்லா நல்லா பேசுகிறவங்களாம் இங்கே நல்லவங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவங்க நல்லவங்களா? இல்லை சார். இல்லை அழுக்கு சட்டை போட்டால் அவனை பார்க்குற விதமே வேறு மாதிரி பார்க்குறோம், ஏற இறங்க பார்க்குறோம். லிப்ஸ்டிக் கொஞ்சம் கூடுதலாக போட்டு அந்த பொம்பளையை வேறு மாதிரி பார்க்குறோம். ஆமாம், என் லிப்ஸ்டிக் கூட தவறி போட்டிருப்பாங்க, லைட் வெளிச்சம் இருந்திருக்காது, வீட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு தப்பாக பண்ணிட்டு பார்த்துருவியா? பார்க்க ஒரு ஆடையை வச்சு ஒரு பெண்ணை தப்பாக பார்ப்பியா? பார்க்கக்கூடாது. அந்த மனப்போக்கம் தானே இங்கே இருக்குது. அப்போ டாக்டர்னா அவர் தப்பு செய்ய மாட்டார், போய் கேள்வி கேட்ட ஸ்ரீராம்னா தப்பு செய்வான். இந்த மனப்போக்கு எங்கே இருந்துச்சு போலீஸுக்கு? என்ன ஏதுன்னு உள்ளே புது விசாரிச்சிருக்கணும்ல. ஆமாம், போலீஸுக்கு அதை பற்றிய நாலேஜ் இருக்காது, மருத்துவத்துறையை பற்றி. அப்போ என்ன செஞ்சிருக்கணும், மெடிக்கல் ஆஃபீஸரை கூட்டு வந்துருக்கணும். ஆமாம், கூட்டு வந்து கிளினிக்கை செக் பண்ணியிருக்கணும்ல. ஏங்க, கருக்கலைப்பு செய்வது நம்ம நாட்டில் சட்ட விரோதம், நிறைய குறைஞ்சிருக்கு. பெண் சிசு கொலை நிறைய குறைஞ்சிருக்கு. எந்த ஸ்டேட்லையும் இல்லாத தொட்டில் குழந்தை சிஸ்டம்லாம் நம்மள்ட்ட இருக்குங்க. நம்மளாம் ரொம்ப முன்னேறியவர்களுக்கு நம்மளாம். ஆனால் அப்படி முன்னேற்றம் அடைஞ்சதுல வந்து இப்படி ஒரு குறையா இருக்கு. அப்போ இங்கே வந்து மருத்துவத்துறை தோற்று இருக்கா? ஏன்னா நீட் எக்ஸாம் எதனால தான் டாக்டராக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இது நீட் எக்ஸாம் எழுதுனா டாக்டர் ஆகலான்னு சொல்கிறான். ஆமாம், ஆனால் புத்தகம் கொடுத்து எழுத சொல்கிறான். வடநாட்டில் புத்தகத்தை வச்சு எழுதுறான் நீட் எக்ஸாமு. என்ன சார், வந்து ஒரு பட்டன் வச்சிருந்தா கூட அதை வந்து கைட்டு வச்சு தான் பட்டன் வச்சு தாலிகேற வரையும் அவுத்து வச்சுட்டு போனாங்க இப்பெல்லாம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வடமாநில புத்தகத்தை வச்சு எழுதுறாங்க. பார்க்கல, நியூஸ் எல்லாம் படிக்கலையா? புக்கு கொடுத்து எழுத சொன்னானுங்க. நீ ஒரே கல்வி கொண்டு வந்து ரைட்டு, என்னையா நீ வஞ்சிக்கிற? இங்கே என் பட்டன் வரையும் அவுக்குறேன், ஜட்டி வரையும் கேட்டு வந்து நீ அங்கே போட புத்தகத்தை கொடுத்து எழுதுறான். எனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதியா? மெடிக்கல் சிஸ்டம் அப்போ இங்கே சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல முடியாது. வேர்ல்டுலேயே அதிக லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது வந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான். உலகத்திலேயே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சது ரேலா அவ்வளோ பண்ணியிருக்காரு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அந்தளவுக்கு நம்மள்ட்ட மருத்துவம் இருக்குங்க. அப்படியே தொண்டையில் முழுசாக காசை ஒழுங்குனா தட்டியே அந்த டாக்டர் வெளில எடுத்துட்டு வந்துட்டாங்க காசை. ஒரு சின்ன குழந்தைகிட்ட வியக்கத்தக்க வேலைகள்லாம் நம்ம மருத்துவர்கள் செய்கிறாங்க, தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அரசு மருத்துவமனைனா நல்ல மருத்துவமனை இல்லை. இதெல்லாம் என்ன மைண்ட் செட்டு? சுத்தமாக இருந்தாக்க அந்த இடம் சுகாதாரமான இடமா? தனியார் மருத்துவமனை பல 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 பலன்னு பளிங்கியால வெல்லம் போகிற கக்கூசு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம மருத்துவமனை சுத்தம் இருக்காது. காரணம் சாமானியர்கள் புழங்குற இடம். நம்மள ஒருத்தர் வெத்தலை பார்க்க துப்புறோம். இயல்பு இதுதானே இருக்கு. நம்ம அப்படி தானே இருக்கோம். நமக்கு தெரியாது டாய்லெட்டு போய்ட்டு ஒழுங்காக தண்ணி ஊற்றிட்டு வரணும், நமக்கு தெரியாது. நம்மளை அந்தளவுக்கு புரிதல் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. நம்மளாம் சாமானியர்களோட கட்டமைச்ச ஒரு சமுதாயம் நம்மளுது. அதுக்கு அரசு மருத்துவம் போனால் செத்து போடுவாங்கங்கிறது இதெல்லாம் தப்பான விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் தனியாரோட தாண்டி எல்லாம் பண்ணுறோம். அங்கே பண்ணுறது தனியார் மருத்துவமனை டாக்டர் தானே இருக்காங்க. அப்போ எங்கள் மக்கள் அதிகமாக வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தால், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பெரிய டிசீஸாக இருந்தால் அவங்க நாடுறது தனியார் மருத்துவமனை தான் இருக்குது, அரசு மருத்துவம் போக மாட்டாங்களே சார். அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டுங்க. அது நம்மளோட மனநிலை. தனியார் பஸ்ஸில் வேகமாக போயிடும். எப்படி வேகமாக போவோம்? அவன் கொடுக்குற ரூட்டே அவ்வளோதாங்க. அதே ரோடு அதே ரூட்டு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு. இப்போ ஒரு 6 மணிக்கு தான் அவங்க பஸ் ஸ்டாண்டில் இன் பண்ணலான்னா 6 மணிக்கு தான் இந்த பஸ்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். 5:55 கொண்டு வந்தாலும் உள்ளே விட மாட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேகமாக 6 அடிச்சு மாக்கு 2 திருப்பி காட்டுவாங்க பந்தாவா பாட்டெல்லாம் போட்டு. நீங்கள் நம்பி ஏறி உட்காந்துருவா. அப்புறம் 3,000 ரூபா டிக்கெட்லேருந்து 10 ரூபா டிக்கெட் வரை நிறுத்தி எடுத்து அதே டைம் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் அதே கவர்மெண்ட் பஸ்ஸு கிராஜுவலாக ஒரே வேகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 50-60 அப்படியே வரும். உடம்பு அழுங்காமல் வந்து இறங்கலாம். ரெண்டும் ஒரே டைமிங் தான். இங்கேருந்து மதுரைக்கு 7 மணி நேரம் தான். ஓம்னி பஸ்ஸு 7 மணி நேரம் தான், கவர்மெண்ட் பஸ்ஸு 7 மணி நேரம் தான் போகுது. அவரேஜாக தான் போகிறாங்க. ஆனால் நம்மளோட எண்ணம் என்ன? தனியார் மருத்துவமனை கொஞ்சம் கவனம் கூடுதலாக எடுத்துப்பாங்க. அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏங்க, ஆனால் இந்த சீனாவில் வந்து நெல்நடுக்கம் வந்துச்சுல்ல. ஆமாம் சார். அப்படி இந்த குழந்தைங்களெல்லாம் அணைச்சிக்கிட்டு ஒரு செவிலியர் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கருணை வேணும். துண்டக்கான துணியாக்கான உயிரை விட்டுட்டு ஓடாமல் அந்த பிள்ளையோட ட்ராலியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க. 4-5 ட்ராலியை இழுத்து பிடிச்சி இந்த செவிலியர் உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்ட புனிதமான துறை நம்ம இப்போ இந்த துறை. அதில் தவறுகள் நடக்கக்கூடாதானா? நடந்திருக்குள்ள நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டத்தை அட்டாக் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்பிக்கை இழந்துரும். இப்போ ஒரு குற்றவாளி வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணுதுன்னா அவன் மேலே உள்ள ஆதாரங்கள்லாம் நிரூபிக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. அதனால தான் விடுதலை பண்ணுவாங்க. மற்றபடி நீதிபதிக்கு என்ன தனி இன்டென்ஷன் இருக்குது விடுதலை பண்ணுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நீதிபதி பேரை சொல்லி பணம் வாங்குவாங்க. ஜட்ஜி கொடுக்கணும். எந்த ஜட்ஜி எனக்கு தெரிஞ்ச எந்த ஜட்ஜி பணம் வாங்கினதான் எனக்கு தெரியாது. நானும் இத்தனை வருஷம் பார்க்குறேங்க. ஜட்ஜி வீடு எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க யாருக்கும். ஜட்ஜி கோர்ட்டுக்குள்ளே வர்ற வழியே தெரியாது. நம்ம எப்படி ஜட்ஜி பணம் வாங்குறாங்கன்னு மக்களாக சொல்லிக்கிறது. சரிங்க சார். இப்போ இந்த கேஸில் வந்து 8 உயிர் எழுந்திருக்காங்கல்ல. இப்போ ஸ்ரீராம் அவர்கள் போராடினாரு, அவருக்கு வந்து இப்போ அந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸுக்காச்சும் நீதி கிடைக்குமா சார்?
நிச்சயமாக கிடைக்குங்க, தண்டனை போடுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மெடிக்கல் நெக்லிஜென்ஸை வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப டைட் பண்ண முடியாது. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்குல்ல, ஆமா சார். மருத்துவ கவனமின்மை, அது ரொம்ப டைட் பண்ண முடியாது நம்ம சட்டத்தில். டைட் பண்ணோம்னா வைத்தியமே பண்ண மாட்டாங்க, எதுக்கடா வம்புன்றுவாங்க. இப்போ இந்த பாய்சன் சாப்பிட்டு போவாங்க தெரியுமா, ஆமா சார். சூசைடு, ஆமா. சூசைடு கேஸை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அது அப்படி பொருள் இல்லை. எங்கள் ஊரில் டாக்டர் சந்திரசேகர், இந்த இடத்துல ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு நினைவு கூர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறந்து போயிட்டார் ஐயா, மருத்துவர் அவர், மிகவும் ஷெட்யூல் ட்ரைப் அவர். ஓகே. எங்கள் ஊருடைய கடவுளாக பார்க்கப்பட்டவர் டாக்டர் சந்திரசேகர். எங்கள் ஊரில் டாக்டர், எங்கள் ஊர்லேயே தான் இருந்தார் அவர். வேதாரண்யத்திலே ப்ராக்டிஸ் பண்ணி லிவர் கேன்சர் அவர். ஆக்சுவலாக அவர் எப்படின்னா அந்த சூசைட் அட்டன் பண்ணுறதுன்னா அவர் இருக்காருன்னு பார்த்துட்டு மருந்து குடிச்சவங்க நிறைய பேர். ஒரு ஊரில் இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து மருந்து குடிக்கிறது, சீன் போடுறது, சீன் போட்டு பல பேர் சீனாவும் செத்துருக்கான். அவர் எப்படின்னா எப்பேற்பட்ட மருந்து கேஸையும் ஒரு சரியான டயத்தில் கொண்டு போயிட்டா காப்பாற்றுவார். ஓ, அட்டினா ஒரு ஒரு அட்டி பட்டார் பட்டார் பட்டார்னு எழுப்பார், மருந்தை குடிப்பியான்னு. அவர் வைத்தியத்திலே அவன் குடிக்க மாட்டான். ஓட்டு டீப்பை போட்டுங்க, வெறும் கையுங்க, க்ளவுஸ் போட்டதில்லைங்க. அவர் க்ளவுஸ் போட்டதில்லை. அவரோட மனநிலை அப்படி, ஒரு கடவுளாக சொல்கிறேன். அவரை வெறுங்கையில் அப்படியே வாந்தியை வாங்கி மோந்து பார்ப்பார். மெடிசன் மருந்து வாடகை ஊற்று தண்ணி கோப்பு கரைச்சல ஊற்றி 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 வாமிட் எடுக்க வச்சு முழுசாக ஃப்ளஷ் பண்ணி காப்பாற்றுவார். ஒரு முறை நான் வந்து வாடகை கார் வச்சுருந்தேன் ஊரில். அப்போ ஒரு மருந்து கேஸ் அழைச்சிட்டு போகிறேன். அவர் தீபாவளிக்கு ஃபேமிலியோட கிளம்பிட்டார். அம்பாசிடர் கார் தான் அப்போ காரு. ஃபேமிலியெலாம் கிளம்பிட்டார். இந்த கையில் சிகரெட் இருந்தபடியே இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு மருத்துவர் தானே, மனிதர் தானே, சிகரெட் அந்த கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஃபோன் பேசுகிறார், லேண்ட்லைன் ஃபோன் தான் அப்போ, அது மெடிக்கல். கிளம்பிட்டேன், காலைல வந்துடுவேன் அப்படிங்கிறார். பார்த்தா மருந்து கேஸோட போகிறோம். சரி வை கூப்பிட்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட காரில் நிற்குதுங்க. விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் அவனோட போராடி நைட்டு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வைத்தியம். 4:30 மணிக்கு அவனை காப்பாற்றிட்டு அப்புறம் காரில் ஏறி ஊருக்கு போனார். ஓகே சார், நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. இந்த மாதிரி டாக்டர் அது மாதிரி புனிதமான மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், கண் எதிர பார்த்தேன். அப்புறம் அவர் மீட்டிங் வச்சாங்க. அவர் உயிரோட இருக்குள்ள ஒரு ஒரு ஊர்வலம் ஒரு அமைச்சருக்கு போகிற அளவுக்கு கூட்டம் போணுச்சு ஒரு மருத்துவருக்கு. அப்புறம் ஒரு மீட்டிங் வச்சப்ப மற்ற டாக்டர்ஸ்க்கெல்லாம் அவர் அட்வைஸ் பண்ணார். ஆல்ரெடி அவன் சூசைட் அட்டன் பண்ணிட்டான், சாவறதுக்கு துணிஞ்சிட்டான். ஓகே, நம்ம வைத்தியம் பண்ணுறோம், செத்துட்டானா ரைட்டு, அவன் எடுத்த முடிவு சரியாயிட்டு. அவன் நம்ம வைத்தியம் பண்ணக்குள்ள செத்துட்டான்னா அவன் எடுத்த முடிவு அதுதானே. ஆமாம், தற்கொலைக்கு தானே நல்ல எத்திக்கு அவர் சொன்னது. அவன் எடுத்த முடிவு தற்கொலை செய்து கொள்வது, சரியா போச்சு. காப்பாற்றிட்டா நான் எடுத்த முடிவு சரியாயிட்டு, அவனை காப்பாற்றிட்டேன். ஏன் பயம்? மருந்து கேஸில் யாருங்க அட்டன் பண்ணுற? இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றோம். இவ்வளோ பேசுகிறோமே, பாம்பு கடிக்கு எங்கே மருந்து இருக்குது? ஜிஹெச்சில் மட்டும்தான் இருக்குது. தனியார் மருத்துவமனையில் கூட இல்லை, கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? பாம்பு கடினா நீ அரசாங்க மருத்துவமனை தான் போகணும். குறிப்பிட்ட ஐலிசினெக்ஸ், அதாவது கண்ணாடி விரியன், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும் தான் பிழைப்பேன். வேறு ஹாஸ்பிட்டலாம் போனால் பிழைக்க மாட்டேன். நீ அங்கே தான் வச்சுருக்காங்க மருந்து. சூசைட் அட்டன் பண்ணால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் வைத்தியம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் துடையே மாட்டாங்க உங்களை. எதுக்கு வேணா ரிஸ்க்கு பண்ணி செத்துட்டான்னா நம்ம கெட்ட பேர். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் எங்கே பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் கிடையாது. அந்த ப்ரொவிஷனே கிடையாது நம்ம நாட்டில். இது எல்லாத்தையும் நீ நம்புவ. சாவறதுக்கு நீ செத்தது இப்படி தான் ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அரசாங்க மருத்துவமனை வேணும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் அங்கே போக மாட்டிங்களா? என் பல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், அவ்வளோ பெரிய பல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது. பல்லெல்லாம் அழகாக கட்டி உங்களை ரெடி பண்ணி தான் விடுவாங்க. பூரா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு முதல்ல ஆள் வேணும்ல, பேஷண்ட் வேணும்ல. பேஷண்ட் வேணும், இருந்தால் தானே படம் நடத்த முடியும். ஆமாம், அப்போ நீங்கள் இப்போ போனவங்க நல்லா தான் நடத்த போகிறாங்க. அதான் சார், இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இப்போ இந்த ஒரு இப்போ அரசு மருத்துவமனை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு கேஸில் இப்போ 8 பேர் இறந்துட்டாங்க, அதில் வந்து ஸ்ரீராம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு, அந்த அறிவு மருத்துவமனைக்கு எப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கும்? அதுதான் நான் சொன்ன, மருத்துவமனையை எடுத்து போட்டுவாங்க. அவருக்கு வழக்கு போடுவாங்க அவர் மேலே. ஓகே சார், சிறைக்கு கூட செல்வார். ஆனாலும் நான் தான் சொன்னேன், மருத்துவர்கள் மீது பெரிய லெவலில் ரிவெஞ்ச் எடுத்துட முடியாது, எடுக்க முடியாதுன்றீங்க. மெடிக்கல் நெக்லிஜென்சி இது, கவனமின்மை. 8 பேர் இறந்துருக்காங்க. எடுத்தாக்க மருத்துவமனை தான் இவ்வளோ பெரிய விளக்கத்தை சொன்னேன். ஓகே, மெடிசன் பண்ண மாட்டாங்க. சரியாக வைத்தியம் பண்ணி கத்தி எடுத்து வெட்டினா உன்ட்ட வைத்தியம் பண்ணணும் வந்து பண்ண மாட்டாங்க. மருத்துவர்கள் செய்து தவறாக இருந்தாலுமே அப்படி தான் பார்ப்பாங்க சட்டத்தில். ஓகே, இதுக்கான தண்டனை வழங்கப்படும். 8 உயிரிழப்புக்கு நிச்சயமாக இந்த வழக்கில் அறிவு மாட்டினர் தான். ஓகே, அதில் மாற்றம் கிடையாது. இவரு லைஃப் கொலாப்ஸ் தான். ஆனால் பொதுவாக சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் சரியான நேரத்தில் போகணும். நோய் நாடின்னு அது நுரை நாடின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட நோய் நாடி முகிய நாடி. ஆமாம், அது என்னன்னு தெரியணும்ல. தெரியாமல் சம்மந்தமே எல்லாம் வைத்தியம் பண்ணக்கூடாது. நிறைய இஷ்யூஸ் வருதுக்கு. இங்கே வேறு எதுக்கு வைத்தியம் பண்ணதுக்கு போனதுக்கு சுண்ணத்து பண்ணிட்டார் ஒரு டாக்டர்னு சொல்லி ஒரு 4 நாளாக ஒரு இஷ்யூ ஒன்றுச்சு. ஆமாம் சார், இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூ தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க மெடிசன் படிச்சிருக்காங்க,
அவங்களுக்கு தான் நல்லதுகிட்ட தெரியும். ம். ஆமா. நம்மள ஒரு அனஸ்தேஷன் கொடுத்துட்டு இப்போ நான் 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் காதுக்கு. ஓகே. 3 முறை பண்ணியிருக்கேன். ஓகே. அனஸ்தேஷன் கொடுத்துட்றாங்க 4 or 5 hours. ம். நம்ம உடம்ப அறுத்து எடுத்து எது நடக்குது யாருன்னா நமக்கு எப்படி தெரியும்? நம்ம யாரை நம்பி தூங்குறோம்? டாக்டர் தான் சார். அவ்வளோ. லாஸ்ட்டாக நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்து வார்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு நினைவு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2-3 மணி நேரம் போதையாகவே இருந்துச்சு. இப்போ யாரை நம்பி நம்ம படுக்கிறோம்? டாக்டர்ஸ் நம்பி தான். அந்த புனிதத்துவத்தை அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த அனசீசியன்லேயே தூக்கத்திலே எனக்கு ஒரு அட்டாக் வந்தோ இல்லை வேறு எதுவும் ஸ்ட்ரோக் வந்து நான் செத்துட்டேன்னு வச்சுங்களேன், டாக்டர் தான் காரணம்னு சொல்லி நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா வைத்தியம் பண்ணுவாங்களா அவங்க? என்னுடைய மெட்டபாலிசம் ஏதாவது ரிவர்ஸ் ஆகிருக்கலாம், திடீர்னு சுகர் ஷூட்டப் ஆகிருக்கலாம், சுகர் ரேஸ் ஆகிருக்கலாம், பிபி ஷூட்டப் ஆகிருக்கலாம், எது ஒன்றும் நடக்கலாம்ல. ஆமாம் சார். எல்லாம் வச்சுட்டு தான் வைத்தியம் பண்ணுறாங்க. ம். திடீர்னு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாமல் ஆக்சிஜன் உள்ளே போகலன்னா என்ன பண்ண முடியும்? நான் மட்டும்தான் தூக்கம் மயக்கத்தில் இருக்கேன், மற்றபடி என் உடம்புல எல்லா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யூரினுக்கு தனியாக டியூப் போட்டிருக்காங்க, எல்லா மோஷன் அது தனியாக எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நண்பர் என்னோட இந்த டாக்டர் ஆகிட்டான், சமீபத்தில் சந்தித்தோம். சும்மா என்னோட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தவன்னு சொன்னான், உனக்கு என்னடா நீ டாக்டரு நீ சம்பாதிக்கிற அப்படின்னு. ம். ஊரில் உள்ள ஊரை ஊற்ற வாங்கி நாற்ற வாங்கி நான் நோண்டி கிடக்கிறேன், உனக்கு நக்கலாக தெரியுதா என்ன பார்த்தா அப்படின்னு கேட்டான். ஸோ அவனோட ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குல்ல. ஆமாம். ஒரு சீழ் வருது, அதை நீங்கள் துடைக்கணும். உங்கள் சீழ் தான் அது. உங்களோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? சீழ். நம்மளே தொடவ மாட்டோம், அது நாற்றும். பல்லு வலிக்குதுல்ல, பல்லில் உள்ள சீழை அமைக்க பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பயங்கரமான பேட் ஸ்மெல்லும் ரொம்ப கெட்ட டேஸ்ட்டும், அது ரொம்ப சொல்ல முடியாது. மலக்குழல் உங்கள் ஆசனக்காய வாயில் கை வைக்கணும், கை வச்சு சுத்தம் பண்ணி ஒரு பைல்ஸ் ஆப்ரேஷன், ஹைட்ரோசோல் ஆப்ரேஷன் பண்ணணும், பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். தொடக்கூடாத இடத்துல கூட அவங்க தொட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படி சந்தனம் ஜப்பாதோட வருவாங்களா? இல்லை, நாரி நிலம் குழஞ்சி வருவாங்க, அதை வைத்தியம் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்குறதுக்கே என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். இவன் அதையே தொட்டு ரத்தத்தை தொடச்சி தையல் போட்டு வைத்தியம் பண்ணணும்ல. இந்த அறிவு போன்ற அறிவு கட்ட டாக்டர் இருக்காங்க. நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க. நல்ல டாக்டர் தான் நான் பற்றி பேசுகிறேன், ஆனால் அறிவை பற்றி பேசவே இல்லையே. அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு, அந்த நேரத்தில் எங்கள் ஏரியாவில் டிசீஸ் இருந்துச்சு, அது கூட ஒரு காரணமாக இருக்காது. இது மட்டும் தான் நீங்கள் காரணம் எப்படி சொல்வீங்க? அதான் சொல்கிறேன். இதில் கார்னர் பண்ணுறதுக்கே வரல, யாரையும் கார்னர் பண்ணவே இல்லை. நான் ஜென்ரலாக இதுதானே இன்னைக்கு இருக்கு. நம்ம நல்ல விஷயங்களை தான் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ இவருக்கான நடவடிக்கையை சட்டம் மேற்கொள்ளும், அது நடந்துட்டு போட்டோம். ஆனால் மற்ற மருத்துவர்கள் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ புனிதமான துறை, நீங்கள் கொடுக்குற மாத்திரையை நம்பி சாப்பிட்றோம். ஒரு டாக்டருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், 365 நாளும் குடிப்பான், காலையிலையும் குடிப்பான், மத்தியானம் குடிப்பான், நைட்டும் குடிப்பான், ஊரில் உள்ளது பூரா திம்பான், நைட்டு விடிய விடிய திம்பான். நான் ஒரு மாத்திரை கொடுத்தா எதுவும் சைட் எஃபெக்ட் வராதில்ல அப்படின்னு கேட்குறான் அப்படின்றாரு. கரெக்டு தானே அவர் சொல்கிற லாஜிக்கு? நான் எம்பிபிஎஸ் படித்து எப்படி படிச்சிருக்கேன்டா, உடலியல் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நீ கெடுத்து வச்சிருக்க உடம்ப, நான் கொடுக்குற மாத்திரைலாம் உனக்கு சைட் எஃபெக்ட் வந்துட போதா? ஓகே சார், என்னோட இறுதி கேள்விங்க சார், இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இஷ்யூகள் வந்து வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் சொல்லி ரொம்ப டைட் பண்ணவும் முடியாது, பிரச்சனையாக அதான் நான் சொன்னது யதார்த்தம். இது மற்றவங்கள்ட்ட இந்த வார்த்தையை வாங்க முடியாது. நீங்கள் ஓகே ஓகே அவங்க மூடி பேசுவாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், டைட் பண்ண முடியாது. டைட் பண்ணால் மெடிசனே பண்ண மாட்டாங்க. இது எதாவது கொஞ்சம் இதாக இருக்கு, மேலே ஆஸ்பத்திரி போயிடுங்க அப்படின்றாங்க. சாதாரண தலைவலி ஜுரத்தை மட்டும் ஊசி போட்டு, ஏங்க தலைவலி ஜுரத்தை ஊசி போட்டு செத்து போயிருக்காங்க. அதுவும் ஒரு அலட்சியம் தானே சொல்லுவாங்க. அட்டாக் ஏதாவது உடம்புல வேற வியாதி இருக்கும். ஓகே, இப்போ சுகர் இருந்தால் பல்ல எடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சுகரை டவுன் பண்ணி தான் பல் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இன்சுலினை போட்டுட்டு சுகரை இறக்கிட்டு உடனே பல் எடுத்து அனுப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா மருத்துவமும் சரின்னு நான் சொல்லவும் இல்லை, எல்லாத்துக்கும் காலதாமதமும் இல்லை. நீங்கள் உங்கள் சுகரெல்லாம் டவுன் பண்ணிட்டு வாங்க, 15 நாள் கழிச்சு பல் எடுப்போம்னு சொன்னாங்க, அட போட இவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லி உடனே பல் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு போகிறதானே பார்ப்பீங்க. வந்த பஸ்லேயே பல் எடுத்து திரும்பி போனோம். எங்கள் அம்மா கூட பல் எடுத்துது, வந்த பஸ்லேயே இறங்கி பல் எடுத்துட்டு மாட்டி அடுத்த பஸ்லேயே போயிட்டு பல் வலி. கிராமத்துலேருந்து வரணும் எங்கள் ஊருக்கு பல் ஆஸ்பத்திரி வர்றதுக்கு. எங்கள் உறவுக்காரனே பல் டாக்டர் தான். ஓகே ஓகே. அதனால் எல்லாரும் இங்கே தவறானவங்களாம் இல்லை, நல்ல மருத்துவர்களும் இருக்கிறாங்க. நல்ல மருத்துவம் தேடி போகணும். நீங்கள் சும்மா கிடைச்ச ஆக்சஸ்க்கு பண்ணுறது, மெடிக்கல் ஷாப்பில் போய் ஊசி போட்டுக்கிறதுலாம் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? யார் மேலே தப்பு சொல்லுங்கள்? ஊசி போட்ட நான் குற்றவாளி தான், ஊசி போட்டுக்கிட்டு நீங்கள் யார்? குற்றவாளிகள் நீங்கள் தான் குற்றவாளி. என்ன ஏன் ஊசி போட சொல்கிறீங்க? ஊசி போட மாட்டி விட்ருவோன்னு சொல்லியிருக்கணும். நீங்களே தப்பு செய்ய வைக்கிறீங்க, நீங்களே குற்றமும் சொல்கிறீங்க. ஆனால் இந்த அறிவு 8 மரணம் என்பது ரொம்ப பெரிய தப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாதது. வேறு ஏதோ சர்ஜரி பண்ணுறீங்க, ஒரு ஹார்ட்டுக்கு பண்ணுறீங்க, இறந்து போகிறீங்கிறது நேச்சர். அதெல்லாம் பெரிய டிசீஸு, ராஜ உறுப்புகளில் பண்ணுற வைத்தியம், ஹார்ட்டு, நுரையீரல்,
கிட்னி, லிவரு, பிரெயின் இதெல்லாம் வந்து ராஜ உறுப்புகள். மூளையில் இரத்த கசிவு அவங்களே காப்பாற்றுறாங்க மருத்துவர்கள். நீ கரெக்டான நேரத்துக்குள்ள போயிட்டா உனக்கு தேத்தி கீத்தி அதை ரெடி பண்ணி பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் உன்கிட்ட பல்லுக்கு வைத்தியம் பண்ண வந்தவங்க 8 பேர் செத்துருக்காங்கன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. அநியாயம், அது அட்டூழியம். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மரணத்திலே நீ திருந்தி இருக்கணும். சலைனில் கலந்துட்டுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அந்த பாக்டீரியா சலைனில் கலந்தா பிளட்டில் கலக்காதா? கண்டிப்பாக சாக மாட்டானா? அப்போ இதுக்கு முழு பொறுப்பும் அந்த மருத்துவமனை தான் ஏற்றுக்கொள்ளணும். சட்டம் மேலானது, சட்டம் தனது கடமையை செய்யும். நன்றி. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.